உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேர் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ மார்கழி மாதம், ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுஷ்ய தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். ஸோ அப்போ என்னன்னாக்கா 9ஆம் இடம் காலபுஷ்ய தத்துவத்திற்கு பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆத்மகாரகனான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை சந்தரிக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான பலன்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனையோட இணைந்த ஒரு நிகழ்வு இந்த மாதத்தில் தான் இருக்கும். அப்போது இந்த காலகட்டம் தான் என்னென்னாக்கா பெண்கள் தங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள், தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம். அதனால தான் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் மார்கழி மாதத்தில் காலையில் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க. அந்த கோலம் போடுவதே பார்த்திங்கன்னா கற்பனை வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பெண்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்குது. ஏன்னா இன்றைய மாடர்ன் சயின்ஸே சொல்லுது என்னென்னாக்கா மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கும் விடிய காலையில் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த விடிய காலையில் அந்த பெண்கள் எழுந்து அந்த கோலம் போடும்போது அந்த அபரிவிதமான அந்த பிராணசக்தி பெண்களுக்கு கிடைக்கும். அந்த பிராணசக்தி கிடைக்கும். என்னங்க பிராணசக்தி கிடைச்சி என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்கள் ரொம்ப வலிமையாது. ஆண்களுக்கு எப்போதும் என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க ஹார்ம் பவர் தான் ஆண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு என்னென்னாக்கா கால்களில் தான் மிகுந்த பலம் அதிகம். அதனால தான் பெண்கள் கால்களை ரொம்ப பேணிக்கணும். அதனால தான் ஆண்கள் நடைப்பயிற்சி காட்டுறதும் பெண்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது தான் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோன் சுரப்பிகளுக்கான வர்ம புள்ளிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக காலில் தான் இருக்குங்க. ஏன்னா அந்த கால்கள் தூண்டப்படும் போது தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை வலுவாக இருக்கும். எந்த ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை நல்ல வளமாக செழிப்பாக இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பதே இருக்காது. ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாதிப்புகள் தான் பெண்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை, கணவனுக்கு கிடைக்காத குழந்தை பேர் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் தெரியும். ஏன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை சொல்லணும் அப்படின்பது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் புரிஞ்சிக்கும் போது நம்மளோட ஆன்மீகம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறும் என்பதை நம்மளால் உணர முடியாது. ஸோ அதனால தான் பெண்கள் இந்த காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பூசணிப்பூ வைப்பாங்க. ஏன்னா பூசணிப்பூ என்பது எதை குறிக்கும்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்கும். ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க அந்த மலர்கள் எப்படி விரியுமோ அதே மாதிரி உங்கள் சுவாதிஷ்டானம் விரியும் போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கும், குழந்தை பேருக்கான பாக்கியங்களுக்கு உங்கள் மனம் விரும்பிய அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவையை பாடி அந்த இறைவனை அடைந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட புராண கதைகளிலே நமக்கு இதுக்கான தெளிவும் விளக்கத்தையும் கொடுக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி, கிரக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் என்பதை விலாவரியாக டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா மேஷ ராசி பார்த்திங்கன்னா எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மேஷ ராசி. ஏன்னா இவங்களுக்கு எப்பொழுதும் எதை செஞ்சாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் அவசரங்கள் பதட்டத்தோடு தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. பொதுவாக அந்த மேஷ ராசிக்காரங்களை சுற்றி பார்த்திங்கன்னா இவங்களே தான் இவங்களுக்கு நல்லதையும் செஞ்சுப்பாங்க, இவங்களால தான் இவங்களுக்கு பிரச்சனையும் வரும்னு சொல்ல முடியும். பொதுவாக என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரர்கள் வேலை செய்வதை காட்டிலும் அதிகமாக தொழில் செய்யணும் அப்படின்றதில் தான் இவங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கும். தொழில் செய்வதில் மற்றவங்களுக்கு, அதாவது என்னென்னாக்கா அப்படியே மேலோட்டமாக இருந்து தனக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சுட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்தோன்னா இவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே ஒரு மேஷராசிக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேலை செய்ய விட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவர் ரொம்ப எதிர்த்து பேசுவார், தன்னோட சூப்பர்வைசர் அடங்க மாட்டார், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் அந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும். ஸோ இந்த மார்கழி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் எனக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அப்போ அந்த பாக்கியங்களை இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய விஷயங்கள் அப்படி என்பதாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வாகன யோகங்கள் இருக்குது. வாகனம் வாங்குவதற்கான யோகங்களுக்கு இந்த காலத்தில் நிறைய பேர் கடன் வாங்கி வாகனம் வாங்குவாங்க.
இல்லைனாக்கா நிறைய விஷயங்கள் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா கொஞ்சம் படிப்புக்காக பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். சில பேர் என்னென்னாக்கா ஊர் விட்டு ஊர் போவாங்க, இல்லை நாடு விட்டு நாடு போவாங்க. இந்த மாதிரியான படிப்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் தனம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சறுக்கல்கள் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை கொஞ்சம் காப்பாற்ற முடியாமல் போய்டும். நீங்கள் இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வாக்குறுதிகளை இந்த காலகட்டத்தில் காப்பாற்ற முடியாது என்றது தான் விஷயம். மேலும் என்னென்னாக்கா மேஷராசிக்கார் இந்த காலகட்டத்தில் குடும்பத்திலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலை விஷயமாக ஏதோ ஒரு பயணம் என்பதற்கு ஒரு மாதம் பயணம் செய்வாங்க. கொஞ்சம் தூர தேச பயணமாக கூட இருக்கலாம், இல்லை வெளி மாநிலங்களுக்காக வேலை சார்ந்த விஷயத்துக்காக ஒரு பயணம் என்பது இருக்கும். மேலும் இந்த காலத்தில் எடுத்த முயற்சிகளில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி இருக்கும். அந்த வெற்றி எப்படி கிடைக்குன்னா ஒரு சிறிய பிரச்சனை, ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கை நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டாஸ்க்கை ஓவர் கம் பண்ணும்போது தான் உங்களுடைய வெற்றி என்பது தீர்மானிக்கப்படும். ஏன்னா சமூகத்தில் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பயணம் செய்யும் போது இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த கையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஆதார் கார்டு இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு காரணம் அவசரமாக செய்யும் போது நீங்கள் வெளியூர் பயணித்தும் போது அதை தவற விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எங்கேயாவது மிஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்குமெண்டேஷன்ஸை எப்பொழுதும் ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேச்சின் மூலமாக சிறிய பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவியில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான வாக்குவாதங்கள், ஏதோ ஒரு விஷயங்கள், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த குடும்பம் வருமானம் சார்ந்த விஷயத்தை தயவுசெய்து பேசாதீங்க. பேசுனீங்கன்னாவே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடனை மீட்பதற்காக இன்னொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான ஒரு பயணம், வெளிநாட்டு பயணம், நிறைய பேர் வேலை மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, வேலை மாற்றுறதுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திடீர் கௌரவம் போன காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அவப்பெயர், ஒரு அவமானத்தை சந்தித்த அரசியல்வாதிகளும் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு கௌரவ பதவி என்பதுக்கு பொறுப்புலாம் கொடுப்பாங்க. புதிய பொறுப்பு, புதிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்பது இந்த காலகட்டத்தில் நிறைய அரசியல்வாதிகளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். ஸோ அப்போ அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்னாக்கா கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவார். ஸோ அப்போ என்ன பண்ணிவிடுவார், கையில் இருக்கக்கூடிய போடக்கூடிய ஒரு தங்க நகைகளாக இருந்தாலும் சரி அதை கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கைமாத்தா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ கையில் பணத்தை வைத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் மேஷராசிக்காரங்க சொல்லுவோம். கையில் இருக்கக்கூடிய காசு ஏதோ ஒரு காரணங்களுக்காக விரயமாயிடும். ஒன்று நண்பருக்காக விரயம் பண்ணுவாங்க, இல்லை எதாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதன் மாதிரி சரியான விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ண. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேராசை பெருநஷ்டம் என்பதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய ஆன்லைன் விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையான நம்பிக்கைக்குரிய நபர் ஒரு குறைந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தடையும் இல்லை. பெரிய முதலீடுகளை செய்யும் போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீகம் சார்ந்த நட்பு வட்டங்கள் இருக்கும். ஆன்மீகத்துக்காக நிறைய பயணங்கள் எல்லாமே செய்வாங்க. இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம், தூர தேச பயணமாக இருக்கலாம், இல்லை உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடை செய்வதற்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நிறைய விரதங்களுக்கு கடைப்பிடிக்கிறதுல மேஷராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய தந்தையை நல்லபடியாக வச்சுக்கோங்க. தந்தையோடைய ஆசைகளுக்கு, தந்தைக்கு தேவையான பொருளாதார உதவிகள், தந்தைக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலியமாக, மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த மார்கழி மாதத்தை உங்களுடைய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மார்கழி மாதம் மாற்ற முடியும். செஞ்சு பாருங்கள். வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.